உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சொந்த பொண்ணான எனக்கே நான் பிடிச்ச வாழ்க்கையை தேடிக்கிட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் சேர்க்காம இருக்க என் குடும்பத்தை நினைக்கும் போது நீங்களாம் எங்கேயோ இருக்கீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா நெகிழ்ச்சியாக சொல்கிற தருணமாக இருக்கட்டும், ஒரு பொறுப்பே இல்லாத அப்பா, கொலை செஞ்ச ஒரு அப்பா அப்படின்னு சொல்லி ஊரே பேசினாலும், வீட்டில் இருக்க பசங்களே இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டாலும், ஆனால் இப்போ அவர் பண்ணியிருக்க விஷயம் தெரிய வரும்போது அவங்க நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு உயர்ந்த மனிதராக, யாருமே இப்படிலாம் பண்ண மாட்டாங்க, அவங்களை கையெடுத்து கும்பிடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதா இருக்கட்டும். இந்த கதைக்களம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்க ஒன்றா தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து இவங்க 2 பேர் தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டாக சேரண்ணா வந்துட்டு நிலா பக்கத்தில் வரும்போது, அண்ணா நீங்கள் எங்கண்ணே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இல்லைப்பா, நீ ஏதோ அவசரமாக அப்பாவை கூட்டிகிட்டு வந்த, ஏதோ பிரச்சனையாக இருக்கும் போல இருக்குன்னு சொல்லி நான் உங்கள் பின்னாடியே வந்தேன்ப்பா, கோயில் வாசலில் வண்டி நின்றுட்டு இருந்தது, அதனால தான்ப்பா நானும் இப்போ வந்தேன் அப்படின்னு சொன்னப்போ, அப்படியாண்ணே இப்போ தான் வந்தீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா, அப்பாவும் நீயும் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ நிலாவுமே கண் கலங்குறாங்க, சேரன் அண்ணாவும் கண் கலங்கும் போது ஒரு படிக்கட்டில் உட்காந்து அவங்க பேசுகிறது, என்ன உங்களுக்கு தெரியுமாண்ணே, அப்போது பல்லவன் வந்துட்டு மாமாவோட பையன் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, எனக்கு தெரியும்ப்பா, அப்போ எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும், அப்பா கூட்டிகிட்டு வந்தப்பவே வந்துட்டு இது அப்பாவோட பையனாக இருக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் எப்படின்னா நீங்கள் கூட எந்த ஒரு வேறுபாடும் காட்டாமல் அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அவன் தான் உலகங்கிற மாதிரி நீங்கள் அவ்வளோ பாசத்தை காட்டுறீங்களேன்னு, எப்படின்னா உங்களால் இப்படிலாம் நடந்துக்க முடியுது, எனக்கு நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உங்களெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவும் அழுது எமோஷ்னலாக 2 பேரும் அப்படி ஒரு பாண்டிங் அங்கே க்ரியேட் ஆகுது. ஸோ நிலா வந்துட்டு அடுத்ததா, என்ன நான் உங்களை ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, கேளுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணா, நான் அங்கிளை பற்றி எப்படி எப்படியோ நினச்சேன், நான் வந்த புதுசில் ஊர் உலகம் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி குடும்பத்தை பற்றி தப்பாகவே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு உண்மை இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியாமல் குழம்பி போய் தான் இருந்தேன். ஆனால் இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் இப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுதுண்ணே, நிஜமாவே உங்கள் அப்பா தான் உங்கள் அம்மாவை கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? அப்படி என்ன தானே நடந்தது, எதுக்காக என்ன ஜெயிலுக்கெல்லாம் போனார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ சேரணண்ணா என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா, பல்லவனை தூக்கிட்டு வரும்போது எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும், அதனால் கொஞ்சம் விவரம் தெரியும், ஆனால் அம்மாவுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுங்கும்போது நான் ரொம்ப சின்ன பையன்ப்பா, அதனால் அந்த விவரம்லாம் எனக்கு எதுவும் தெரியலை, ஆனாலும் இப்போ வரைக்கும் அப்பா அப்படி பண்ணியிருக்க மாட்டாருன்னு நான் நம்புகிறேன்ப்பா, அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அதுதான் எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கும் அதானே தோணுது, இதுலேயே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன், அங்கிள் அப்படி செஞ்சுருப்பாருன்னு எனக்கும் தோணலை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சரிப்பா, அவன் நம்ம என்னோட தம்பியாகவே இருந்துட்டான், அவன் அப்படியே இருந்துட்டு போட்டோம், அவனுக்கு எந்த விஷயமும் நம்ம சொல்லிக்கவே வேணாம்ப்பா, என்னை வெட்டியே போட்டால் கூட இந்த விஷயத்தை நான் வந்து யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு நீயும் சொல்லிடாத பண்ணிலா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சேம் டைம் வீட்டில் பார்க்கும்போது அங்கே சேரனன்னா சமையல் அப்படியே விட்டுட்டு நிலா கிளம்பி வரும்போது வந்துட்டதுனால இவங்க 3 பேருக்கும் பசியில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போயுமே வந்துட்டு அந்த இட்லி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு கூட துணியில் ஒட்டாமல் தான் அழகாக எடுக்கணும், அதுவும் நிலா மாதிரி இருக்கணும் அப்படிலாம் வந்துட்டு சோழன் பேசுகிற இடத்துல அந்த இடத்துல அண்ணன் தம்பிக்குள்ளார அங்கே கொஞ்சம் அழகாக பேசிக்கிறாங்க. ஸோ அந்த இட்லியை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா கரெக்டாக இவங்க 2 பேர் வராங்க. ஸோ வண்டி வந்துருச்சு போலண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லும்போதுமே, ஆமாண்டா எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, முன்னாடியே பல்லவன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி அந்த ஆளை கூட்டிகிட்டு அண்ணி போனாங்க, அண்ணன் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே கடைக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பி போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, அந்த ஆள்னா யார், அப்பாவை சொல்கிறியா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்குடா அவரை கூட்டிகிட்டு அண்ணி போனாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதானே எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பட் வண்டி வர்றது வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் வராங்க, மாறா நடேசன் அப்பா அவங்க கூட வரலை. ஸோ சேரண்ணா வண்டி ஓட்டிட்டு நிலா பின்னாடி உட்காந்து வரதை பார்த்த உடனே, என்ன இவங்க 2 பேரும் சேர்ந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் எடுத்தோன்னே, அண்ணி என்ன நீங்கள் அந்தால கூட்டிகிட்டு தானே போனீங்க, இப்போ என்ன அண்ணன் கூட வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சேரன் வந்துட்டு எப்போவுமே அவருக்கு வந்து நார்மலாக சமாளிக்கவே தெரியாது, ஏதாவது ஒன்று சொல்லி வளரிடுவார், இல்லை கண்ணிலேயே திருன்னு முழிச்சு காட்டி கொடுத்துருவாரு. ஸோ அதே மாதிரியே முழிக்கும்போது சோழன் ஒரு சைடு நோட்டீஸ் பண்ண தான் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் கடைக்கு தாண்டா போனேன், வேறு எங்கேயும் போகலடா அப்படின்னு சொல்லும்போது, சரி கடைக்கு போனேன், இவங்க கூட வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் நடந்து வந்துட்டு இருந்தேன்டா, நிலா வந்ததுனால அப்படியே கூட்டிகிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி கடைக்கு தானே போனேன், எங்கள் கடையில் வாங்கினதோ எதையுமே காணா, பை சும்மா வச்சுருக்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த இடத்துல மாட்டிக்கிறாரு. ஒரு வேளை சமாளிச்சாகணுமேன்னு சொல்லிட்டு, இல்லைடா காய் வாங்கலான்னு போனேன், ஆனால் அப்புறம் சிக்கன் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நான் வாங்கலடா காயை அப்படிங்கிறாரு. சரி காய் வாங்கலை, சிக்கன் வாங்கினேன் நீ அது எங்க அப்படின்னு சொல்லும்போது, டேய் சிக்கனும் நான் வாங்கலடா, மதியத்துக்கு தானே செய்ய போகிறோம், அப்புறமா செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இந்த இடத்துல நிலா டக்குன்னு, என்ன நீங்கள் ஏதோ ஸ்கூல் பிள்ளைங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க, போங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா டக்குன்னு அந்த இடத்துல கலைச்சி விட்டுறாங்க. ஸோ சேரனும் டக்கு பின்னாடியே கிளம்பி அவரும் கிச்சன் சைடு போயிடுறாரு. ஸோ அங்கே இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவங்க போய் பார்த்துட்டு இதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க.
ஸோ அடுத்ததாக வந்துட்டு நிலா வந்துட்டு பின்னாடி துணியெல்லாம் காய போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா சேரண்ணா அங்கே நின்றுட்டு இருக்காங்க. போயிட்டு நிலாவே பேசுகிறாங்க. அண்ணா நல்ல வேலை நீங்கள் ஏதோ உளறிடுவீங்களோன்னு நான் டக்குன்னு யோசிச்சுட்டேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அது எப்படிப்பா நான் சொல்லுவேன், நான் தான் சொன்னேன்ல என்னை வெட்டியே போட்டாலும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்கண்ணே எப்படியோ சமாளிச்சிட்டோம், ஆனால் இதை எவ்வளோ நாளைக்கு மறைக்க முடியும்னு தெரியலையண்ணே அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் சரிப்பா, இந்த விஷயம் பல்லவனுக்கு மட்டும் தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசி முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா சாயந்தர நேரத்தில் எப்பவும் போல் நடேசன் அப்பா வந்துட்டு அந்த ரேடியோ நல்லா சவுண்டாக வச்சுட்டு அந்த பழைய பாட்டெல்லாம் கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ பல்லவனுக்கு இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஸோ அவர் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது நிலா வந்து சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நடேசன் அங்கிளுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. திரும்பவும் கொடுத்துட்டு அங்கிள் இந்தாங்க சாப்பிட்டுட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க, இப்படி வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு இருந்தால் என்னத்துக்காகும் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுறாங்க. ஸோ ரொம்பவும் உரிமையோடு அவங்க திட்டும்போது, ஐயய்ய நீ என்னம்மா இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஏதாவது தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன உங்களை தொல்லை பண்ணாங்க, சாப்பிடுங்கன்னு சொன்னது ஒரு தப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன உனக்கு, நான் சாப்பிடணும் அவ்வளோதானே கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குறாங்க. என்ன சமைச்சிங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லும்போது, அண்ணா சிக்கன் தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்கனா, சரி சரி குடு சூப்பர் சைடிஷ் அமைச்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஐயய்ய என்ன எப்போ பாரு நீங்கள் இதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருமா சாப்பிட்றதுக்கு தானே கொண்டு வந்து கொடுத்த, நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பவும் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. சரின்னு நிலாவும் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ அங்கே அவர் வந்து சவுண்டு ரொம்ப அவர் வச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் தாண்டி நிலா போயிட்டு அவங்க கிட்ட வந்து இப்படி பேசுகிறது தான் பல்லவனுக்கு ரொம்ப ஒரு கோவமே வருது. ஏன்னா நம்ம அம்மாவை இவர் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டாரு, நிலா நீ நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் போய் அந்த ஆளுக்கு போய் பணிவிட செய்கிறாங்களே அப்படிங்கிற கோவம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இவங்க எல்லாம் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பல்லவனுக்கு மட்டும் முகம் ஒரு மாதிரி கடுகடுன்னு வச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ விறுவிறுன்னு எழுந்து வெளியே போயிட்டு அவர்கிட்ட வந்து கத்துறாரு, யோ எப்போ பாரு இப்படியே சவுண்டை வச்சுட்டே தான் உட்காந்துட்டு இருப்பியா, முதல்ல அதை ஆஃப் பண்ணியா அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்கடா இப்போ என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்க, நீங்கள் எல்லாம் உங்கள் உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு இது ஒன்று தான் ஆறுதல், நான் பாட்டு கேட்டுட்ருக்கேன், இதில் என்னப்போ உனக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே அந்த கோவத்தில் டக்குன்னு அந்த ரேடியோவை தூக்கி போட்டு டப்புன்னு உடச்சிடுறாரு. ஸோ உடச்சிட்டு பத்தாததுக்கு அவர் சட்டையை பிடிச்சி, உனக்கு என் அம்மாவை நீ இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டில, இப்போ நீ மட்டும் என்னத்துக்கியா இருக்க, போய் எங்கேயா போய் செத்து தொலைய வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சட்டையை பிடிச்சி எல்லோரும் பேசும்போது அந்த இடத்துல சேரனன்னாக்கும் அவரும் பார்த்துட்டு என்னடா அவன் இப்படி பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் நிலாவுக்கு இந்த இடத்துல கோவமே வந்துடுது. டக்குன்னு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பல்லவன் கையில் சட்டையிலேருந்து கையை எடுறா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறாங்க. பாருங்க நீ இந்த ஆள் எதுக்கு உயிரோடு இருக்கணும், எங்கள் அம்மாவே துரத்தி விட்டு இந்த ஆள் இருக்கிறதுக்கு செத்தரலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நிலாவுக்கு ரொம்பவுமே கோவம் வந்துடுது. பல்லாருன்னு பல்லவன் கணத்திலே அரைஞ்சிடுறாங்க. ஸோ பல்லவனுக்கு இந்த இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்னையவே நீங்கள் அடிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பின்ன என்னடா அவர் என்ன நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு பிடிக்கலன்னா நீ எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தில் இந்த வார்த்தையும் விட்டுடுறாங்க. உடனே என்னை அடிச்சிட்டிங்க, என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறீங்களா, நான் எங்கேயாவது போகிறேன், என்னை யாரும் தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு பல்லவன் கிளம்பி போகும்போது டக்குன்னு எல்லாருமே பல்லவா வாடான்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் கூப்பிட போகிறாங்க. ஸோ நடேசன் அப்பா இந்த இடத்துல என்ன பண்ண போகிறாரு, நிலா இந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாதோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ அது எப்படி வருது என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.